சொல்லுகின்றேன். தன்னுயிர் தானற தொற்றானை ஏனிய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்ற வள்ளுவ நெறிக்கு ஏற்ப வாழ்ந்த தியாக செம்மல்களுள் தலை சிறந்து நிற்பவர் தமிழகம் தந்த கப்பலோட்டிய தமிழர். செக்கிழுத்த செம்மல், தொலைநோக்கு பார்வை கொண்ட பொருளாதார மேதை, திறமையான வழக்கறிஞர், பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர் என பன்முக திறமைகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தான் வ.உ.சி. தன்னுடைய நலனுக்காக பிறரை வஞ்சிக்கின்ற மனிதர்கள் வாழ்கின்ற இந்த நாட்டிலேயே தனது தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும் தனது வாழ்வனத்தையும் அர்ப்பணித்த ஓரோ பெற்ற மனிதர் இவர். 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிராரத்தில் பிறந்தார். 1892ஆம் ஆண்டு பாலகங்காதர திலக் அவர்களின் வீரம் செறிந்த எழுத்தால் கவரப்பட்டு திலகரின் சீடரானார். திலக மகரிஷியின் கதை பாடும் போது சுதந்திரம் பிள்ளை சுடி போதும் என்று திலகருக்கும் வ.உ.சிக்கும் இருந்த தொடர்பை நாமக்கல் கவிஞர் அழகாக எடுத்துரைத்தார். சட்டம் பயின்று வழக்கறிஞரானார். ஏழைகளுக்கு இலவசமாக வாதாடினார். விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் கலந்து கொள்ள செய்தார். கப்பல் ஏறுவாயோ அடிமை கடலை தாண்டுவாயோ என்று கேட்ட ஆங்கிலேயனுக்கு எதிராக சொந்த நாட்டில் பார்க்கடமை செய்து இனி தொன்றிடாம் அஞ்சிடாம் என்று மறுமொழி பாய்ந்ததாக பாரதி அழகாக கூறியுள்ளார். இந்தியர்களின் மூலதான இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியில் இந்தியர்களே புறக்கணிக்கப்பட்ட போக்கிற்கு எதிராக ஸ்வதேசி கப்பல் கம்பெனியை 1906ஆம் ஆண்டு நிறுவினார். அது மட்டுமல்ல, தூத்துக்குடி கோரல் நுற்பாலையில் தொழிலாளர்களின் அவல நிலையை கண்டு தொழிலாளர்களின் கூலி உயர்வுக்கும் வார விடுமுறைக்குமாக போராடினார். வீறு கொண்ட பாரதம் பூரண விடுதலை அடையும் வரை ஓய மாட்டோம், உறுதியில் தளர மாட்டோம் என்று வீர ஆவேச கடலாக மேடையில் சிதம்பரனார் கூறினார். இரட்டை தாயுள் தண்டனை வழங்கப்பட்டது. சிதம்பரனாரின் பிரகாசத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் சத்த பிணம் கூட உயிர் பெற்றுவிடும். விடுதலை பட்ட பாரதம் 5 நிமிடத்தில் விடுதலைப்படும் என்று அன்றைய தீர்ப்பு வழங்கிய நீதிபதி கூறினார். கண்ணூர் வாழ்க்கை இவருக்கு நரகமாகவே இருந்தது. வந்தே மாதரம் என சொல்லிக் கொண்டே கல்லுடைத்தார். மாடுகள் இருக்கும் செக்கினை இழுத்தால் தான் செக்கினை இழுக்கவில்லை, பாரத மாதாவின் கோயிலை வலம் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு இழுத்தார். 1736ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் சிதம்பரனார் உயிரிழந்தார் என்று கூறி 3 எழுத்தில் நன்றி கூறி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.